ஸோ குரூப் 2A அப்டேட்டட் சிலபஸ் பார்க்க போகிறோம். அப்படியே குரூப் 1 சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே குரூப் 1 தான். அங்கே 10 கொஷின் கொடுத்துருந்தாங்க, இங்கே 5 கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 100 கொஷின், அங்கே 200 கொஷின் உங்களுக்கு, இங்கே வந்து ஒன்லி வந்து 100 கொஷின் தான். அதில் 25 ஆப்டிடியூட் ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ 25 ஆப்டிடியூட் இது வந்து காமன் பார்ட். குரூப் 1க்கும் சரி குரூப் 2க்கும் சரி 25 ஆப்டிடியூட்றது காமன் தான். இதே தான் உங்களுக்கு அங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் குரூப் 2 அண்ட் குரூப் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு வந்து ஏன்னா இதில் 25 வந்து ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் 25 அடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 10 கொஷின் கொடுத்துருந்தாங்க, இங்கே 5 கொஷின். 10 கொஷின் கொடுத்துருந்த இடத்துல 5 கொஷின், அங்கே 25 எடுத்து கொடுத்த கொஷினில் 10. பாலிட்டியில் 40 கொஷின் கொடுத்துருந்தாங்க, இங்கே 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டுக்கு அங்கே வந்து நிறையா 50 கொஷின் கொடுத்துருந்தாங்க, 20. அண்ட் தென் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 இந்த பார்ட்டுக்கு வந்து 40 கொடுத்துருந்தாங்க, இங்கே 20. ஸோ அதே தான் உங்களுக்கு, அதே பார்ட் தான். கொஞ்சம் உங்களுக்கு உள்ள பார்ட்டு எல்லாமே கூட கொஞ்சம் சேம் தான், அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து குரூப் 1க்கு நீங்கள் நல்லா படித்தாலே குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸை ஈஸியாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னை பொறுத்த வரையுமே. ஸோ நீங்கள் குரூப் 1க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது குரூப் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா குரூப் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேயே பாருங்களேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட், ஆப்டிடியூட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும்போது லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது. ஸோ நான் இங்கே வந்து நான் தமிழ் பற்றி நான் தமிழ் படிக்கலை. ஸோ அதனால் எனக்கு தமிழ் தெரியல. ஸோ நான் இங்கிலீஷ் பார்க்கலாம். நான் இந்த தாட்டிக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ 2A ரெண்டுமே கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ கிராமர் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கான்கர்ட், டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், கொஞ்சம் சில கிராமர் வந்து மாறி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் தான், அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க லாங்குவேஜுக்கு. ஸோ நம்ம புக்கிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி புக்கிலேருந்து எடுத்து ஒரு கிராமராக எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். மெயின் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ், irregular வேர்ப்ஸ், கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கு தான் வந்து ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வொக்காபுலரிக்கெல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ்லாம், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், வேர்ட் க்ரியேஷன், ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டாபிக் இங்கிலீஷே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6ன்னு பிரிச்சுருக்காங்க. முன்னாடியில் எவ்வளோ கொஷின் கொடுக்க போகிறோம். கிராமர்னால் 25 கொஷின், வொக்காபுலரியில் 15 கொஷின், ரைட்டிங் ஸ்கில்ஸ், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷுமே இந்த தாட்டிக்கு வந்து தே சேஞ்ச் த பேட்டர்ன். இங்கிலீஷ் பேட்டர்னுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டேர்ம் வந்து மாற்றிருக்காங்க. டெக்னிக்கல் டேர்ம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம், டிபார்ட்மெண்டல் ரிலேட்டட், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் டேர்ம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதில் வந்து 20 கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ட்ரான்ஸ்லேஷனில் 5 கொஷின். ஸோ லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து 15 கொஷின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் குரூப் 2க்கும் இப்போக்கும் அப்படியே மாற்றிருக்கு. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் போயம்லாம் இல்லவே இல்லை லாஸ்ட் டைம். உங்களுக்கு க்ரொக்கடைல்லாம் கிடையாது. டீம் ஒர்க் இருந்துச்சு, ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ் இருந்துச்சு, ட்ராஜிக் ஸ்டோரி இருந்துச்சு, ஜான் பிஎஸ் இருந்துச்சு, கரேஜ் இருந்துச்சு, ஏஜ் ஆஃப் சைல்ட்லாம் இல்லவே இல்லை, வேண்டிங் சிங்கர்ஸ் இல்லை, லிசனர்ஸ் இல்லை. ஸோ இது வந்து அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸே வந்து உங்களுக்கு லிட்ரரி ஒர்க்ஸுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் குரூப் 2A படிச்சிருந்தீங்கன்னா ஈவன் லிட்ரரி பார்ட்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரோஸுமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட் படிச்சிருப்பீங்க, நைட் த கவுஸ் காட்டன் படிச்சிருக்க மாட்டீங்க, எம்பவர்மெண்ட், நேவிகேட்டிங் த வேர்ல்ட், லாஸ்ட் லெசன் படிச்சிருப்பீங்க, டையிங் டிடெக்டிவ் படிச்சிருப்பீங்க, லேர்னிங் த கேம் படிச்சிருப்பீங்க, எக்ஸர் ஆஃப் லைஃப் படிச்சிருப்பீங்க, ரஸ்கின் பாண்ட் இது படிச்சிருப்பீங்க. நிறையா இது சேர்த்த மாதிரி இருக்குது. எனக்கு இங்கேயே வந்து கொஞ்சம் நிறையா லெசன்ஸ் சேர்த்த மாதிரி இருக்குது. த சிலபஸ் ஃபார் த யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸ். மேபி முன்னாடி கொடுத்ததை விட கொஞ்சம் இப்போ வந்து லெசன் சேர்த்துருக்காங்க.
ஸோ அந்த லெசன்ஸுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. 15 கொஷின்ஸ் தான், ஆனால் அதுவுமே நமக்கு படிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கும் நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் ரொம்ப நிறையா தேவை. இதுதான் நான் குரூப் 2 சொல்லும்போது வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் கொடுங்கன்னு நான் சொல்வேன். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் குரூப் 2 அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுங்க. நீங்கள் குரூப் 1லே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துருவீங்க. அதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே படிச்சிருவீங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் நிறையாவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 100 கொஷின், நாட் 100 கொஷின், 25 ஆப்டிடியூட், 125 ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 1ல் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுலேருந்து வந்துடும். ஸோ இங்கிலீஷ் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் வந்து எப்போவுமே வந்து ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் டைம் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்க்குமே வந்து நிறையா ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். தமிழ் வந்து எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஆன் தட். ஸோ இங்கிலீஷ் பார்க்கும்போது நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கங்க, நல்லாவே படிச்சுக்கோங்க இங்கிலீஷ். அதான் சொல்கிறேன்ல, இந்த இடத்துலையே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து இதுக்கப்புறம் இங்கிலீஷுமே வந்து ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் போடுவோம். டெய்லி வீடியோஸ் போடும்போது அந்த வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ இதுக்கான ட்ரைவ் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். டெலிகிராம்லேயும் அப்டேட்டட் சிலபஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே ஒன்று படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸை எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. அதுதான் என்னோட ஒரு கைண்ட் அட்வைஸ். அண்ட் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்றப்ப ஆப்டிடியூட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சம்னா சால்வ் பண்ணும்போது. அண்ட் தென் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கும்போது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நோட்ஸ் எடுக்கணும், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஜவஹர்லால் நேரு அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்லேயுமே வரும். ஜவஹர்லால் நேரு லீடர்ஸில். ஸோ இவங்க எப்போ பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்னென்ன நோட்ஸ் எடுக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப். தேங்க்யூ. டூ சப்ஸ்கிரைப்.